காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மக்களவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட உள்ளார். இதற்கான கூட்டணி கட்சிகளான திமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சித் தலைவர்களை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். அந்த வகையில் திமுக நிர்வாகிகளை அவர் நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த நிகழ்வின் போது பேசிய புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாமகவை கட்டாயப்படுத்தி பாஜக கூட்டணியில் சேர்த்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது இரட்டை என்ஜின் ஆட்சி இருக்க வேண்டும், மத்தியிலே என்னுடைய ஆட்சி இருக்கிறது, இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்தால் பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் என்று மக்கள் மத்தியிலே வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் எந்த வாக்குறுதியும் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அவர்களுடைய பத்திரிகையில் வருகிற செய்தியை பார்க்கும் பொழுது கட்டாயப்படுத்தி அவர்களை கூட்டணியிலே சேர்த்திருக்கிறார்கள். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அவர்கள் கூறுகிறார், பாரதிய ஜனதா என்பது அதோடு 200% நான் கூட்டணி சேர மாட்டேன் என்று கூறுகிறார். நேற்று தினம் ஒப்பந்தம் கையெழுத்து போடுகிறார்கள். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.